இந்த இஸ்லாம் மதத்தினுடைய போதனைகள் எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு கேவலமானது, எவ்வளவு கலாச்சார சீரழிவுகளை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னு அது எந்த அளவுக்கு உண்டு பண்ணி இருக்குது அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இதுவும் ஒரு கலாச்சார சீரழிவுகளை உண்டாக்குகிற, அதுவும் மிகவும் மனவேதனையை கொடுக்குற ஒரு வீடியோ. இந்த வீடியோவை நான் 2 தடவை இந்த வீடியோவுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டு என்னாலேயே அதை தாங்கி கொள்ள முடியலை. இவங்களை திட்டியும் இவங்களை சபிச்சும் இந்த வீடியோவுக்கு நான் ரியாக்ஷன் கொடுத்துருந்தேன். அப்புறம் வேறு வழி இல்லாமல் சரி எதுக்கு இவங்க இப்படி தான் இருப்பாங்க, அதனால் இவங்களை திட்டி என்ன பிரயோஜனம், இவங்களை சபிச்சு என்ன பிரயோஜனம், முடிஞ்ச அளவுக்கு இந்த மதத்தினுடைய போதனைகளை குறித்து, இந்த மதத்தினுடைய நபியை குறித்து, இந்த மதத்தை குறித்த ஒரு எச்சரிப்பை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான் நம்ம வேலை. அந்தளவுக்கு ஒரு கொடூரமான போதனையை முகமது கொடுத்ததா இவர் என்ன செஞ்சுருக்காப்புல சொல்லியிருக்காப்புல. எத்தனையோ கொடூரமான போதனைகள்லாம் இருக்குது, அதில் இதுவும் ஒரு கேவலமான ஒரு போதனை. முதலாவது இந்த வீடியோவில் இந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னு முதல்ல கேட்போம். கேட்டுட்டு அதுக்கடுத்து அதுக்கு விளக்கத்தை நான் கொடுக்குறேன். പ്രസവ വേദനയെടുത്ത് വഹിയ അല ഖതബ്, ഖതബ് എന്ന് പറഞ്ഞാല് പലകപ്പുറത്ത് പ്രസവിക്കാൻ വേണ്ടി നിർത്തിയിരിക്കുന്ന പെണ്ണ്. പ്രസവ സമയമായി 10 മാസമായി. ആ സമയത്ത് ഭർത്താവ് ഒന്ന് ആഗ്രഹിക്കുന്നു, നീയുമായി ഒന്ന് ബന്ധപ്പെട്ടാൽ കൊള്ളാമെന്നൊരു ആഗ്രഹമുണ്ടെങ്കിൽ ആ സമയത്ത് പോലും ഭർത്താവിന് വേണ്ടി നീ വഴങ്ങിക്കൊടുക്കണമെന്നാണ് പ്രവാചകൻ പഠിപ്പിക്കുന്നത്. இவர் யாரு அப்படின்னா, இவர் ஒரு புண்ணிய மதத்தை சேர்ந்த ஒரு புண்ணியவான். இந்த முகமது அப்படிங்கிறவருடைய போதனைகளை அவருடைய மும்மின்களுக்கு, அல்லாவின் அடிமைகளுக்கு எடுத்து சொல்லுகிற, விளக்கி சொல்லுகிற இந்த புண்ணியவான். இந்த புண்ணியவான் அந்த முகமதுனுடைய ஒரு போதனையை இவர் எடுத்து சொல்கிறாப்புல. அதை யாருக்கு சொல்கிறாப்புல அப்படின்னா, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறாப்புல. விசேஷமாக கர்ப்பிணி பெண்களுக்கு எடுத்து சொல்கிறாப்புல. எப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் கணவரை மதிக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்கிறாப்புல. அப்படி எடுத்து சொல்லும்போது என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, പ്രസവ വേദനയെടുത്ത് വഹിയ അല ഖതബ്, ഖതബ് എന്ന് പറഞ്ഞാല് പലകപ്പുറത്ത് പ്രസവിക്കാൻ വേണ്ടി നിർത്തിയിരിക്കുന്ന പെണ്ണ്. அதாவது கர்ப்பவதியாக இருக்கிற ஒரு பெண்ணு. எப்படிப்பட்ட பெண்ணு? பிரசவ வேதனையில் இருக்கிற ஒரு பெண்ணு. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இருக்கிற நேரத்தில் அவளை ஒரு பலகையில் படுக்க வச்சுருக்குறாங்க. பிரசவிக்க வேண்டி எந்த விதமான நிலைமையில் அவங்கள படுக்க வைப்பாங்களோ அந்த மாதிரி படுக்க வச்சு பிரசவத்துக்காக காத்திருக்கிறாங்க. அப்படி குழந்தை பிறக்கிறதுக்காக காத்திருக்கிற அந்த பிரசவ வேதனையில் இருக்கிற அந்த பெண்ணுக்கிட்ட அவளுடைய புருஷன் என்ன கேட்குறான்னா, அப்படி ஒரு விசித்திரமான, நான் எப்பவும் சொல்கிற போல் மனித உணர்ச்சிகளுக்கு, சிந்தனைகளுக்கு, கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கேள்வியை, ஒரு விருப்பத்தை தன்னுடைய பிரசவ வேதனையில் இருக்கிற மனைவி கிட்ட கேட்குறாப்புல. அப்படி என்ன கேட்குறாரு அப்படின்னா, அதாவது பெண்ணுக்கிட்ட கேட்க, தன்னுடைய மனைவிகிட்ட கேட்குறாப்புல, இப்படி நான் உங்ககிட்ட உடலுறவு கொள்றதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த பிரசவ வேதனையில் இருக்கிற தன்னுடைய மனைவி கிட்ட கேட்குறாப்புல. தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாராம். அடப்பா. அப்போது அந்த பெண்ணு என்ன செய்யணும், எப்படி ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்லி கொடுக்குறாப்புல. அது இவர் சொல்லி கொடுக்கல, இவர் நபி தான் சொல்லியிருக்காப்புல. அதைத்தான் இவர் சொல்கிறாப்புல. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது அந்த நேரத்துலையும் தான் பிரசவ வேதனையில் இருந்தாலும், ஒரு குழந்தை பிறக்கிற சமயம் இருந்தாலும், அந்த நேரத்துலையும் தன்னுடைய கணவனுடைய ஆசையை நிறைவேற்றுற விதமாக வளைஞ்சு கொடுக்கணுமா. யாருக்கு? புருஷனுக்கு உடலுறவு கொள்றதுக்கு வளைஞ்சு கொடுக்கணுமா. அப்படி கொடுக்கணும்னு சொல்லி, அந்த அளவுக்கு புருஷனை மதிக்கணும்னு சொல்லி இந்த புண்ணிய மதத்தை உருவாக்குன இந்த புண்ணிய அந்த முகமது நபி சொல்லியிருக்கிறாரு, பிரவாச்சகன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இவர் தன்னுடைய மக்களுக்கு போதிக்கிறாப்புல. இதை உண்மையில் நம்மளையெல்லாம் கெட்ட வார்த்தை பேச வச்சுருவாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு கேவலம் கெட்ட ஜென்மங்களாக இவங்க. இது மனித மிருகங்கள் கூட, சாதாரணமாக காட்டு மிருகங்கள் கூட இந்த மாதிரியான காரியத்தை செய்யாது. நாய்கள் கூட இவங்க எல்லாத்தையும் மற்ற மதத்துக்காரனே எல்லாத்தையும் இவங்க பண்ணின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பன்னிகள் கூட தன்னுடைய இனம் கர்ப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரியான கேவலமான காரியத்தை செய்யாது. ஆனால் அதை கேள்விப்படாத,
கேட்கக்கூடாத ஒரு கேவலமான ஒரு காரியத்தை புருஷன் கேட்பான். கேட்கும்போது உனக்கு வயிறு வலியாக இருந்தாலும், நீ 10 மாதம் சுமந்து பெக்க போகிற குழந்தை வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் நீ என்ன செய்யணும், உன் புருஷனுடைய ஆசையை நிறைவேற்றுற விதமாக நீ வளைஞ்சு கொடுக்கணும். ஓஹோ, அதாவது பாலுறவு கொள்றதுக்கு நீ வளைஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிறாப்புல. எப்படிப்பட்ட போதனை இவங்க எப்படி தான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முகமது அப்படிங்கிறவர் அந்த இதை சொல்லிட்டு போயிட்டாப்லையாம். அதனால இப்போ வரைக்கும் இவங்க இந்த போதனையை இங்கே தன்னுடைய மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்னாடி நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் முகமது ஒரு தடவை சொல்லியிருந்தாப்புல, அந்த ஹதீஸில் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. புருஷன் பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு ஒட்டகத்து மேலே போகும் பொழுது, எங்கேயோ வேலைக்கோ ஏதோ ஒரு விஷயமா போகும் பொழுது, அந்த ஒட்டகத்து மேலே 2 பேரும் உட்காந்துருப்பாங்க, புருஷனும் பொண்டாட்டியும். அப்படி ஒட்டகத்து மேலே உட்காந்துருக்கும் போது கூட புருஷனுக்கு மோகம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த நேரத்தில் பொண்டாட்டி தன்னுடைய புருஷனுடைய மோகத்தை தீர்த்து வைக்கிற விதமாக வளைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு போதனையை கொடுத்துருந்தாப்புல. இதை எப்பட்றா இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நான் புரிய வைப்பேன்? சரி, கிறிஸ்தவர்களுக்காவது எப்படியாவது இதை சொல்லலாமே, எப்படி சொல்கிறது அப்படின்னு அது இந்த கேவலமான காரியத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இந்த கேவலமான ஜென்மம் இப்படி போதனை இருக்குது, எங்கள் முகமது அப்படி நபி சொல்லியிருக்காப்புல, நீ என்னையா ஒட்டகத்து மேலே இருக்கிற காரியத்தை பேசிக்கிட்டு இருக்க? கர்ப்பவதியாக 10 மாதம் இருந்தாலே குழந்தை பிறக்க போகிற நிலைமை இருந்தாலும் அந்த நேரத்தில் எங்களுக்கு மோகம் வந்துச்சுன்னா நாங்கள் போய் கேட்போம் எங்கள் பொண்டாட்டிக்கிட்ட. பிரசவ வலி வேதனையில் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கூட நாங்கள் கேட்போம். அப்படி கேட்கும்போது எங்கள் ஆசையாவை நிறைவேற்றணும், அப்படி தான் எங்கள் நபியே சொல்லி கட்டளை கொடுத்துருக்காப்புல. அப்படி இல்லை அப்படின்னா, அப்படி நிறைவேற்றலை அப்படின்னா மலக்குகள்லாம் அவள் ராத்திரி முழுசும் சவிப்பாங்களாம். ராத்திரி முழுசும் மலக்குகள் சபிப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, புருஷனுடைய ஆகிரகத்தை ஆசையை நிறைவேற்றலை. அதனால அந்த மனைவியை மலக்குகள், அந்த தேவ தூதர்கள் எல்லாம் சபிப்பாங்களாம், விடிய சபிப்பாங்களாம். எதில்? ஒட்டகத்து மேலே உட்காந்துருந்தா கூட இப்போ புருஷனுக்கு வளைஞ்சு கொடுக்கணும்னு. இந்த கேவலங்கட்ட ஜென்மம் என்ன சொல்லுது அப்படின்னா, எங்கள் நபி சொல்லியிருக்காப்புல, கர்ப்பிணியாக இருந்து 10 மாதம் இருந்து குழந்தை பிறக்கிற சூழ்நிலையிலையும் பிரசவ வேதனையில் இருக்கும்போது, பலகை மேலே பிரசவத்துக்காக படுத்திருக்கும் போது கூட புருஷன் எங்ககிட்ட கேட்டால், பொண்டாட்டிக்கிட்ட கேட்டேன், நான் உங்களோட உடலுறவு வச்சுக்கணும், எனக்கு மோகமாக இருக்குது, எனக்கு காமம் வந்துருச்சு, இப்போ தான் சிட்டுக்குருவி லேவியன் சாப்பிட்டு வந்திருக்கேன், வளைஞ்சு கொடு அப்படின்னு சொன்னால் அவன் வளைஞ்சு கொடுக்கணும், புருஷன் தந்து ஆகிரகத்தை தீக்கணும் அப்படின்னு இஸ்லாத்தில் ஒரு பயங்கரமான ஒரு உன்னதமான ஒரு புண்ணிய போதனை இருக்குது. இதை இந்த புண்ணிய மதத்தை உருவாக்கின அந்த புண்ணியவான் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காப்புல. இந்த புண்ணியங்களை நாங்கள் மசூதிலையும் மேடைகள்லையும் நாங்கள் எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. டாடா, உங்கள் போதனையும் உங்களுடைய நபியும் உங்களுடைய புண்ணிய மதமும் கிழிஞ்சது போ. டேய் பயங்கரவாதிகளா, இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்கடா. இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்குள்ள நரகத்தை விட கொடூரமான தண்டனை தான் கிடைக்கும். ஜாக்கிரதையா இருங்க.